வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் நடந்த மேட்ச் ஃபிக்சிங் கடும் சிக்கலில் சிஎஸ்கே. அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்த நிலையில் மேட்ச் ஃபிக்சிங் நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. ஐபிஎல் தொடரில் மேட்ச் ஃபிக்சிங் குற்றச்சாட்டால் 2 ஆண்டுகள் சிஎஸ்கே அணிக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே 2012ஆம் ஆண்டு முதலே சிஎஸ்கே அணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு கேகேஆர் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சிஎஸ்கே அணியின் ஆட்டம் ரசிகர்களிடம் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதேபோன்ற குற்றச்சாட்டுகள் 2018ஆம் ஆண்டுக்கு பின் சிஎஸ்கே அணி மீது பெரிய அளவில் எழவில்லை. இந்த நிலையில் தான் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்து உள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி மொத்தமாக பேட்டிங் வரிசையை மாற்றியது. ரஹானே ஆட்டமிழந்த பின் டேரில் மிச்சல் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென சிவம் தூபே களமிறக்கப்பட்டார். இதற்கு ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தான் மிச்சல் ஃபார்முக்கு வந்தார் என்றும் தொடர்ந்து ஸ்பின்னர்களை பழக்கும் சிவம் தூபே டக் அவுட் ஆனதை சந்தேகத்துக்குள்ளாக்கியுள்ளது என்ற நிலையில் அதன் பின் ஜடேஜா வந்து மேட்ச் ஃபிக்சிங் குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிறது. ஏனென்றால் நம்பர் 4 வரிசையில் ஜடேஜா களமிறங்கி இதுவரை பெரியதாக எந்த ஒரு ஆட்டத்தையும் வெளிப்படுத்தியது இல்லை. தொடர்ந்து ஜடேஜா ஆட்டமிழந்த சூழலிலும் டேரில் மிச்சலை களமிறக்காமல் இம்பாக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வி அவர்கள் வந்தார். ஏற்கனவே மிச்சல், தோனி, மொயின் அலி ஆகிய 3 பேட்ஸ்மேன்கள் இருக்கும் சூழலில் இம்பாக்ட் பிளேயரை பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதே போல ஸ்பின்னர்களை விளக்கக்கூடிய சமீர் ரிஸ்வி ஒரு சிக்ஸர் கூட அடிக்காமல் 23 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்தார். பேட்டிங் ஆர்டரிலேயே இவ்வளவு சொதப்பல்களை சிஎஸ்கே அணி வரலாற்றில் நடந்ததில்லை. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்கிலும் மேட்ச் பிக்சிங் நடந்ததற்கான வலுவான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. 2 பந்துகளை வீசிய நிலையில் தீபக் சஹார் காயம் காரணமாக ஓய்வறைக்கு சென்றார். இதுவரை தீபக் சஹார் நிலை குறித்து சிஎஸ்கே அணி தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை. அதே போல பதிரானா, தூசர் தேஷ்பாண்டே இருவரும் ஒரே போட்டியில் பெஞ்ச் செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. முன்னணி பவுலர்கள் 3 பேர் ஒரே போட்டியில் பெஞ்சில் இருந்தது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல சசாங் சிங் கொடுத்த கேட்சை லாங்கான் திசையில் நின்றிருந்த ருத்ராஜ் கெய்க்வாட் எளிதாக பிடித்திருக்க முடியும். ஆனால் மிட் ஆனில் நின்று இருந்த டேரில் மிச்சல் பிடிக்கட்டும் என்று ருத்ராஜ் கெய்க்வாட் காத்திருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேட்ச் பிக்சிங் நடந்திருக்க வாய்ப்புகள் இருப்பதாக ரசிகர்கள் கொந்தளித்தும் வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.